கூடிய தலைப்பை நாம் வந்து எவ்வாறு அணுகணும். ஸோ அந்த தேசிய வருவாய்க்கு முன்னாடி பேங்கிங் பணம் மற்றும் வங்கியல் சார்ந்த கேள்விகளை நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், தெளிவான முறையில் வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டாபிக் ஹையர் ப்ரியாரிட்டி எக்கனாமி சப்சைட்ல மணி அண்ட் பேங்கிங், தேசிய வருவாய், வக்லி ஃபினான்ஸ், இன்ஃப்ளேஷன்ஸ், இந்த 3 டாப்பிக்கும் டாப் லெவல் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த டாபிக்ஸ் இல்லாமல் கொஷின்ஸே வந்து இருக்காது. இது டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த டாபிக்ஸை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து பக்காவாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் ஒரு சில ஃபார்மெட் டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து முக்கியம். அந்த ஃபார்மெட்டை நான் உங்களுக்கு தெளிவாக வந்து கொடுக்குறேன். மணி அண்ட் பேங்கிங் சார்ந்த விஷயத்தில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐ அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதனுடைய ஃபங்க்ஷன், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் வங்கிகளின் வகைகள், வங்கியோட வகைகள், பேங்கிங்ல என்னென்ன டைப் ஆஃப் பேங்கிங் வந்திருக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வங்கியோட டேர்ம்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரிப்போ ரேட், ரிவர்ஸ் ரிப்போ, ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்கு. ஸோ இந்த ரிப்போ ரேட், ரிவர்ஸ் ரிப்போ சார்ந்த விஷயத்த நீங்கள் வந்து எங்கேருந்து நீங்கள் வந்து மெயினாக படிக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ இதில் நம்ம வந்து எந்த இடத்துல இருந்து நீங்கள் வந்து படிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ ஆர்பிஐ வெப்சைட்டில் போனீங்கன்னா, ஆர்பிஐ வெப்சைட்டில் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஆர்பிஐயோட ஒரிஜினல் வெப்சைட்டுக்கு வந்து போகணும். ஆர்பிஐ வெப்சைட்டுக்கு வந்து போகிறீங்க. ஸோ அந்த வெப்சைட்டோட லிங்க் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இந்த ஆர்பிஐ வெப்சைட்டில் ஃபுல் ஸ்க்ரீன் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஆர்பிஐயோட ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட இணையதளம் நேராக வந்து போகிறீங்க. இந்த இணையதளத்தில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இது வந்து ஒரிஜினல் வெப்சைட். இந்த வெப்சைட்டில் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயோட முக்கியமான விஷயங்கள் எல்லாமே வந்துருக்கும். ஸோ இதில் பணவியல் கொள்கை, மானிட்டரி பாலிசி, நடப்பு நிகழ்வு இதெல்லாம் இதில் தான் கேட்பாங்க. பணவியல் கொள்கை அப்படின்னா என்ன, ரைட்டா? ஸோ அப்போ பணவியல் கொள்கை சம்மந்தமாக குரூப் 1லையும் கேட்பாங்க, குரூப் 2 மெயின்ஸ்லேயும் வந்து கேட்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாலிசி ரேட். இந்த பாலிசி ரேட் அப்படிங்கிறதுல ஓகே என்னென்ன டைப்லாம் வந்துருக்கு அப்படின்னு வந்து இங்கே ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி ரேட், இதெல்லாம் நான் வந்து சொல்கிறேன் என்ன மீனிங்னு. மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி ரேட், பேங்கிங் ரேட், ரிப்போ ரேட், ஓகே, இந்த மாதிரி ரேட்டு சம்மந்தமான விஷயம், இதெல்லாம் டேர்ம்ஸ், இதை பற்றின கேள்விகள் வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் இதே இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்ஸ் ரேஷியோ. இந்த ரிவர்ஸ் ரேஷியோவில் எஸ்எல்ஆர், கேஷ் ரிவர்ஸ் ரேஷியோன்னா என்ன, ஸ்டாட்யூட்டரி லிக்விட் ரேஷியோனா என்ன, இதோட எக்ஸ்பென்ஷன் நீங்கள் தமிழ் வழியில் வந்து படித்தாலும் இதோட எக்ஸ்பென்ஷனை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும், ரைட்டா? அப்போ நீங்கள் இதை ஸ்கூல் புக்கில் வந்து படிக்கும்போது உங்களுக்கு நிறையா குழப்பங்கள் வந்து இருக்கும். நான் எப்படி ஏன்சியன் இந்தியா, மிடிவல் இந்தியா படிக்கும்போது நேராக விக்கிபீடியா போங்க, அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஆட்சியாளர்களை வந்து அதிலே பார்த்தீங்கன்னா ஈஸியாக கவர் ஆயிரும்னு வந்து சொன்னணும். அதே மாதிரி பேங்கிங் செக்டார் சார்ந்த விஷயங்களை நீங்கள் படிக்கும்பொழுது ரிசர்வ் பேங்க் ஆஃப் வெப்சைட்டுக்கு போங்க, இதில் எல்லாமே இருக்கும். இதே மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ரேட், ஸோ இந்தியாவில் கரன்சி ரேட், அந்நிய செலவாணிக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு இருக்கு இல்லையா? ஸோ ஒரு ரூபா அப்படிங்கிறது, ஒரு டாலர் அப்படிங்கிறது 83 ரூபா, ஓகே, ஒரு யூரோங்கிறது 89 ரூபா. இது அந்நிய செலவாணி சார்ந்த விஷயங்கள். இதை என்ன பண்ணிக்கணும், நீங்கள் வந்து சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரைட்டா? இதே மாதிரி லெண்டிங் டெபாசிட் ரேட் அப்படின்னா என்ன, ஸோ இதில் பேஸ் ரேட்டு, ஓவர் நைட்டில் அமௌண்ட் வந்து வாங்குவாங்க, ஓகே, எம்சிஎல்ஆர்னா என்ன, சேவிங், இப்போ பணம் சேவ் பண்ணுறோம்லே அதோட டெபாசிட் ரேட்டு, 1 இயருக்கு கீழே டெபாசிட் ரேட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் வேல்யூ. ஸோ இந்த டெபாசிட் ரேட் சார்ந்த விஷயமும் தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே டெக்னிக்கல் டேர்ம், நான் தமிழ்லேயே உங்களுக்கு தெளிவாக வந்து சொல்லித்தரேன். இது சார்ந்த விஷயங்கள் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த கண்டென்ட் வந்து இருக்கு பாருங்க, ட்ரெஷரி பில், ஓகே, ட்ரெஷரி பில்னா என்ன, இது கேபிட்டல் மார்க்கெட் அப்படிங்கிறது, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, நிஃப்டி, இதெல்லாம் வந்து இருக்கு. இதை ஓவராலாக நான் உங்களுக்கு எதுக்காக கன்வே பண்ணுறேன் அப்படின்னா, இது ஒரு ஃபார்முலா, இது ஒரு ஃபார்மட். இந்த ஃபார்மட்டை நீங்கள் வந்து தெரிஞ்சும் பட்சத்தில் உங்களால் வரக்கூடிய தேர்வில் என்னென்ன கேட்குறாங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத என்ன பண்ணிக்க முடியும், தெரிஞ்சிக்க முடியும். அப்போ உங்களுக்கு இருக்கிறதுலே எக்கனாமியில் வெயிட்டானது
இதே இது பாலிட்டியில் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரசிடென்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட், இதை பற்றின கேள்வி கண்டிப்பாக 100% வந்திருக்கும். ஏன்ஸ் இந்தியாவில் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை பற்றி கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வந்திருக்கும். இதே மாடர்ன் இந்தியாவில் காந்தியை பற்றியோ சோசியல் ரிஃபார்மை பற்றியோ கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வந்திருக்கும். இந்த கண்டிப்பாக டாப் மோஸ்ட் அப்படின்னு வந்து சொல்கிறேன்ல, அதெல்லாம் ஹையர் ப்ரியாரிட்டியில் நீங்கள் வந்து படிக்க வேண்டிய ஒன்று. ஸோ அப்போ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் அதிகமான முறையில் ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபோக்கஸ் பண்ணும் பட்சத்தில் உங்களால் இந்த தேர்வை மிக எளிமையான முறையில் அணுக முடியும். அப்போ எக்ஸாமில் என்ன கேட்குறாங்களோ அதை மட்டும் நம்ம வந்து படித்தா போதுமானது. புத்தகத்தில் நம்ம படிக்க வேண்டிய தகவல் வெறும் 20% தான். அந்த 20% என்ன அப்படிங்கிறத பழைய வினாத்தாள், நீங்கள் எல்லா வினாத்தாளையும் பார்க்கணும் அப்படிங்கக்கூடிய அவசியம் இல்லை. ஏதாவது 3 வினாத்தாளை நான் சொல்கிற மாதிரி உட்கார்ந்து நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா மிக எளிமையான முறையில் இந்த தேர்வை உங்களால் அணுக முடியும். ஸோ இப்போ எந்த ஒரு விஷயமும் நீங்கள் வந்து நான் ஒரு எக்ஸாமை ப்ரிப்பேர் பண்ண முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 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 எக்ஸாமுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஓல்டு கொஷினை வந்து பார்க்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இல்லை நான் வந்து கொஷினை வந்து பார்க்க மாட்டேன், முதல்ல புக்கை ஃபுல்லாக வந்து படிச்சிருவேன், அதுக்கப்புறம் தான் கொஷின் பார்ப்பேன் அப்படிங்கிறது ஒரு தப்பான ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் ஓல்டு கொஷினை பார்த்தீங்க அப்படின்னா அது என்ன சொல்லி கொடுக்கும்னா, ஓகே இது முக்கியம், இது முக்கியம் இல்லை அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கும். அப்போ நீங்கள் அதை கற்றுக்கிட்டு தான் என்ன பண்ணணும், உள்ளதான் வந்து போகணும். இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இப்போ டிஎன்பிசியில் லாஸ்ட் 25 இயர்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதை நான் தெளிவாக வந்து சொல்ல போகிறேன். ஸோ இந்த கண்டென்ட்டு நான் புக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு 15 days to 20 days எல்லாருக்கும் நான் வந்து இதை வந்து பிடிஎஃபாக நான் வந்து கொடுத்துருவேன். நீங்கள் என்ன பண்ணலாம், இதை வச்சு வித் எக்ஸ்பிளனேஷனோட நான் ப்ராப்பராக வந்து கொடுத்துருவேன். நீங்கள் வச்சு ஒர்க் அவுட் பண்ணால் போதும், ரைட்டா? ஸோ இதில் மெயினாக ஜன்தன் யோஜனா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கீழே, ஓகே, மணியன் பேங்கிங்கில் ஜன்தன் யோஜனா, அப்போ ஆர்பிஐ வங்கியோட ஸ்கீமை பற்றி குரூப் 4ல் கேட்குறாங்க. அடுத்து மானிட்டரி பாலிசி யார் கொண்டு வரா, ஓகே. ஸோ அதாவது மானிட்டரி பாலிசி, பணவியல் கொள்கை யார் கொண்டு வருவான்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இதே இது நிதி கொள்கை, ஃபினான்ஸ் பாலிசி, நிதி கொள்கையை வந்து யார் கொண்டு வருவாங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இந்திய அரசு வந்து கொண்டு வரும். பணவியல் கொள்கையை ஆர்பிஐ வந்து கொண்டு வருவாங்க, ரைட்டா? ஸோ இந்த விஷயம் ஓரியன்டா மானிட்டரி பாலிசி ஓரியன்டா கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் வந்து பார்ப்போம். அகெயின் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன்ஸ் என்னெல்லாம் பண்ணுவாங்க, நோட்டு வழங்குறது, கவர்மெண்டுடைய பேங்கு, பேங்கர்ஸ் பேங்கு, ஓகே. ஸோ இந்த மாதிரி தனிநபர் கடன் வழங்குறது, இந்த மாதிரி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாங்கிறது இப்போ நான் சொல்கிறேன். சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா, சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாங்கிறது இந்தியாவின் உங்களுக்கு உச்ச நீதிமன்றம். ஸோ இந்த உச்ச நீதிமன்றம் தான் முக்கியமான தீர்ப்புகள் எல்லாமே வந்து கொடுப்பாங்க. இதோட தலைமையகம் எங்கே இருக்குன்னா டெல்லியில் வந்து இருக்கு. இதே மாதிரி இதில் ஹைகோர்ட் அப்படின்னு சொல்லுவோம், உயர் நீதிமன்றங்கள். இப்போ தமிழ்நாட்டுக்கும் பாண்டிச்சேரிக்கும் ஒரு காமனான ஹைகோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இதே மாதிரி அந்தோமான் நிக்கோபார் தீவு இருக்கு இல்லையா, அதுக்கு காமன் ஹைகோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொல்கத்தா. இதே மாதிரி லட்சத்தீவுக்கு காமன் ஹைகோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா. இந்த மாதிரி காமன் ஹைகோர்ட் இருக்கு. இதே மாதிரி நமக்கு ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இருக்கு. அதுக்கு கீழே உங்களுக்கு பொதுத்துறை அரசு, இதில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே உங்களுக்கு எஸ்பிஐ, ஓகே, இந்த மாதிரி பேங்கிங் நேஷனலைஸ் தேசிய வங்கிகள் வந்து இருக்கும். இதே மாதிரி பிரைவேட் வங்கிகள், ஓகே, லைக் வந்து ஐசிஐசிஐ, இந்த மாதிரி தனியார் வங்கிகள் வந்து இருக்கும். இதே மாதிரி இன்டர்நேஷ்னல் பேங்க்ஸ், ஸோ இன்டர்நேஷ்னல் உலக நாட்டு வங்கிகளுடைய பிரான்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து இருக்கும். ஸோ அது வந்து நம்ம வந்து படிப்போம். இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஃபங்க்ஷனை பற்றி நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. அப்போ ஆர்பிஐல போய் நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, காசு நம்ம டெபாசிட் பண்ண முடியாது. பேங்கர்ஸோட பேங்க் தான், வங்கிகளுக்கு தான் அது வந்து ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ மூலமாக ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணும், ஓகே. அடுத்து வந்துவாங்க ரிசர்வ் பேங்க் இந்தியா எப்போ தொடங்கப்பட்டது, லாப நோக்கத்திற்காக செயல்படாத வங்கி ஆர்பிஐ வங்கி, ஓகே. அப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை பற்றி தான் திரும்ப 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 என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸாம்ஸில் கொஷின்ஸ் மெயினாக வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ 2022 உங்களுக்கு எக்கனாமியில் ஏற்கனவே என்ன கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நேற்றைய நாளில் நம்ம வந்து என்ன பண்ணோம், நேற்றைய வகுப்பில் வந்து பார்த்தோம், ரைட்டா? இந்த ஃபார்மேட்டை தாண்டி வெளியே எங்கேயும் போகாதீங்க, இதுக்குள்ளே உட்காந்து கரெக்டாக வந்து படிங்க. ஸோ நேஷனல் எஜுகேஷன் பாலிசி கேட்டாங்க, ஃபேமிலி வெல்ஃபேர் பாலிசி வந்து கேட்டாங்க, ஓகே. தென் வந்து பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக் சம்மந்தமான கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அடுத்து ஆர்பிஐயோட
மணி சப்ளை ஓரியன்டா. ஸோ இப்போ பார்க்க போகிறோம் இல்லையா, மணி சப்ளை எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல் ஓரியன்டா, ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன்ஸ் பொருளாதார நடவடிக்கையில். அடுத்து வந்து பாருங்க மைக்ரோ இரிகேஷன் அக்ரிகல்ச்சர் ஓரியன்டா, அகெயின் 5 இயர் பிளான் ஓரியன்டா. ஓகே, அகெயின் 5 இயர் பிளான் ஓரியன்டா. ஸோ அகெயின் ஜிஎஸ்டி சம்மந்தமாக. அப்போ கொஷினோட சாராம்சம் உங்களுக்கு புரியுதா? ஸோ உங்களுக்கு 25 இயர்ஸாக ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன் தான் கேட்டிருக்காங்க. இந்த வருஷமும் ஆர்பிஐ ஃபங்க்ஷன் தான் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இயரும் ஆர்பிஐ ஃபங்க்ஷன் ஆர்பிஐ ஓரியன்டா தான் கொஷின்ஸ், கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வந்துருக்கும். அப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் தமிழில் 115 மதிப்பெண்கள், ஓகே 200 கொஷினில் 115 மதிப்பெண்கள் குரூப் 4 தமிழை கரைச்சி குடிச்சிட்டிங்கன்னா அதுல இருந்தால் வந்து வரும். ரைட்டா? ஸோ அது போக மீதி இருக்கக்கூடிய 25 நம்ம டாபிக் வைஸ் வந்து எடுக்கிறோம் இல்லையா, அதை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா போதும். மீதி இருக்கக்கூடிய 60 கொஷினில் ஓகே எக்கனாமியிலேருந்து ஒரு 1 to 15 கொஷின் வந்து கேட்பாங்க. அந்த 1 to 15ல் கண்டிப்பாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை பற்றின ஒரு கொஷின்ஸ் இருக்குது, அக்ரிகல்ச்சரை பற்றின 2 கொஷின் வந்துருக்கு. அப்போ இந்த மாதிரி மைக்ரோ லெவலில் நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். எக்ஸாம் ஹாலில் இருக்கும் பொழுது இதெல்லாம் தெரியும் அப்படிங்கக்கூடிய 100% நீங்கள் படிக்காத தலைப்பே வராது. ஒவ்வொரு தலைப்பையும் ஓகே இது வந்து ஜிஎஸ்டியா, இந்த தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ, சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ, அப்போ பொது நிதிக்கு கீழே டாக்ஸ் சிஸ்டம் கீழே வந்து கேட்டிருக்காங்க. டாக்ஸ் சிஸ்டத்தில் ஓகே இதில் மறைமுக வரி நேர்முக வரியோட கம்பேரிஷன்ஸில் இது வந்து டாக்ஸ் ஆர்டர் கேட்டிருக்காங்க. அப்போ இது வந்து பட்ஜெட்டில் நம்ம வந்து படிப்போம் கரண்ட் அஃபேர்ஸில். ஸோ இந்த ஃபார்மெட்டில் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களா, இது வந்து யூபிஎஸ்சி ஃபார்மெட். இதே ஃபார்மெட்டை நான் என்ன பண்ணிடுவேன், உங்களுக்கு வந்து பக்காவாக வந்து சொல்லி கொடுத்துருவேன். இப்போ ஒரு கிளியர் கட் தெளிவு கிடைச்சிருக்குன்னு வந்து நினைக்கிறேன் உங்களுக்கு. பொதுவாக நம்ம போட்டித் தேர்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமி தலைப்பை பொறுத்தவரையில் ஓவராலாக 27 தலைப்புகள் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த 27 தலைப்பையும் திரும்ப சொல்லி நான் நேரத்தை வந்து வீணடிக்கலை. அதில் பேங்கிங், பணம் மற்றும் வங்கிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வங்கிகள் இது வரைக்கும் கேட்கப்பட்ட கேள்வியை கோரா வந்து தெரிஞ்சிட்டீங்க. அப்போ என்ன பண்ணலாம், கொஷினே இவ்வளோதான் லிமிட்டு, நம்ம அப்போ கண்டதை படிக்கணுமா அப்படின்னா படிக்க தேவையில்லை. ரைட்டா? ஸோ இப்போ நம்ம டாபிக் உள்ள நம்ம வந்து ஒவ்வொன்றா அக்யூரேட்டாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரைட்டா? ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சார்ந்த மெயினான தகவல்களை நம்ம வந்து பார்ப்போம். ரைட்டா? ஸோ இப்போ என்ன கொடுக்குறனோ அதை என்ன பண்ணுங்கள், பக்காவாக வந்து பாருங்கள். நான் உங்களுக்கு டெஸ்ட் குரூப்பில் இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஷேர் பண்ணுறேன். ஸோ டெஸ்ட் குரூப்லாம் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுவேன், நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரே நிமிஷம். ஓகே, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன், இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸை எப்படி தூக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டேன். இதை மட்டும் பாருங்கள், மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா போதும். ஸோ இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சார்ந்த மிக முக்கியமான தகவல்களை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் இயர்ஸ், வருடங்கள் சம்மந்தமான தகவலை நீங்கள் என்ன பண்ணணும், ஒருங்கிணைச்சி மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடியது ஃபஸ்ட்டு இந்தியாவில் ஹிந்துஸ்தான் வங்கி. இது ஒரிஜினல் டேட்டா, ஸ்கூல் புக்கில் ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் இப்போ நான் ஸ்க்ரீனில் காமிக்கக்கூடிய டேட்டாவை நீங்கள் ஃபைனலாக வந்து எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு உருவாக்கப்பட்ட வங்கி 1770 ஹிந்துஸ்தான் வங்கி போட்டுக்கோங்க. ஹிந்துஸ்தான் வங்கி. சில பேர் நோட்ஸ் எடுக்க முடியலை, டைம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து மெசேஜ் வந்துச்சு. அதாவது நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உங்கள் காது வந்து கேட்கணும். நான் சொல்லக்கூடிய விஷயத்த காது வந்து கேட்கணும். உங்கள் கை ஸ்பீடாக எழுத ஆரம்பிக்கணும். ரைட்டா? ஸ்பீடாக எழுத ஆரம்பிக்கணும். ஸோ இதே மாதிரி டிவி நியூஸ் ஏதாவது வந்து பார்க்குறீங்க, வெளியில் ஏதாவது இது பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்சர்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இப்போ கம்மியாக இருக்குன்னா தொடர்ந்து முயற்சி பண்ண அந்த ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பூம் ஆகும். அதில் நீங்கள் லோ லெவலில் இருக்கீங்கன்னா நீங்கள் எஃபோர்ட் போடணும். பேசிக்ஸ் தெரியலைன்னா ஸ்கூல் புக்கை படிக்கணும், கற்றுக்கணும். ஸோ அதை விட்டுவிட்டு இங்கே சொல்கிறதே புரியலை, ரொம்ப ஸ்பீடாக போகிறாங்க அப்படி உலகம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களை விட 40 பேர் 50 பேர் முந்திக்கிட்டு இருப்பான். அப்போ நம்ம இந்த மாதிரி குறை சொல்லிட்டு தெரியலை வைக்கலை, அது நீங்கள் தான் முயற்சி பண்ணணும். ரைட்டா? நான் உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணுவேன், ஆனால் நீங்கள் எந்த முயற்சியும் பண்ண மாட்டோம். ஈஸியாக நம்ம நோட்ஸ் கொடுக்கணும், அதை மட்டும் படித்து பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது சில பேரோட மனநிலை அப்படி வந்து இருக்குது. ரைட்டா? நீங்கள் யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது, ஓனாக நீங்கள் வந்து படிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கம். அப்போ நீங்கள் அதுபடி நீங்கள் வந்து படிக்கணும். அதனால் நோட்ஸ் லிசன் பண்ணக்கூடிய ஸ்கில்லையும் வளர்த்துக்கணும், நோட்ஸ் மேக்கிங் ஸ்கில்லையும் நீங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எஃபோர்ட் போட்டு நீங்கள் வந்து கற்றுக்கணும். இது எதுக்கு அப்படின்னா நாளைக்கு ஃபீல்டில் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக போய் நிற்கிறீங்க, மக்கள் வந்து அவ்வளோ விஷயங்கள், இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அப்படி இப்படிம்பாங்க.
அவங்க சொல்லக்கூடிய ஓவரால் பிரச்சனையை என்ன அப்படின்னு அப்சர்வ் பண்ணணும். நீங்கள் அதை வந்து உங்களுடைய அசிஸ்டண்ட்டுக்கு நோட்ஸ் சொல்லணும், அவரை வந்து எழுத வைக்கணும், சரி பார்க்கணும். அடுத்த ஆஃபீஸ்க்கு வந்து அதுக்கு சொல்யூஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கணும். அப்படி பீப்புள் ஹேண்டில் பண்ணுறது, இதே இது சீஃப் மினிஸ்டர் கூட நீங்கள் மீட்டிங் போடுறீங்க, திடீர்னு தமிழ்நாட்டு லெவலில் உங்களுக்கு வந்து ஏதோ கவர்னன்ஸில் உங்களை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஒரு முக்கியமான மீட்டிங் போகிறீங்க, அங்கே மீட்டிங் நடக்குது, அங்கே பேச போகிறீங்க, அதுக்கான ஒரு களமாக இதை வந்து நினச்சிக்கோங்க. நம்ம வந்து சொல்கிறத எழுதக்கூடாது, எல்லாமே ஈஸியாக கிடைக்கணும், அப்படி யோசிக்காம நான் சொல்லக்கூடியதை எழுத ஆரம்பிங்க, ஓனாக எஃபோர்ட் போடுங்க. இதை நீங்கள் சும்மா எக்ஸாமுக்கான நோட்ஸாக வந்து நினைக்காம உங்களுடைய லைஃப்பை அடுத்த கட்டத்துக்கான ஒரு விஷயமா பெரிய லெவலில் எண்ணங்களை மிகப்பெரிய லெவலில் வந்து வச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ அதை நான் வந்து தெளிவாக சொல்லிக்கிறேன். ஸோ முதலாக உருவாக்கப்பட்ட வந்து வங்கி வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் வங்கி. நோட் பண்ணிக்கோங்க. ஹிந்துஸ்தான் வங்கி 1770 உருவாக்கப்பட்டது. சொல்லக்கூடிய கீவேர்ட்ஸ் மட்டும் போதுமானது. ஓகே. ஸோ நான் என்ன கீவேர்ட்ஸ் வந்து சொல்கிறேனோ அதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. தமிழில் நான் வந்து காமிக்கிறேன். முதலாக உருவாக்கப்பட்ட வங்கி வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் வங்கி. எந்த வருடம்? 1770. ஓகே. ஸோ இது வந்து கல்கத்தாவில் வந்து இருந்துச்சு. கொல்கத்தாவில் வந்து இருந்துருந்துச்சு. ஸோ இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் வங்கி யார் உருவாக்குனா? அலெக்சாண்டர் அண்ட் கோ வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குனாங்க. ஓகேவா? ஸோ இந்த டிரான்ஸ்லேஷன் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு வந்து நம்புகிறேன். ஓகேவா? ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. குறிப்பு எடுத்துட்டீங்களா? வேணா நான் வந்து கமெண்ட் பண்ணுறேன். நீங்கள் குறைகள் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக சுட்டி காட்டலாம், நான் வந்து திருத்திக்குவேன். கண்டிப்பாக நீங்கள் குறைகள் இப்படி இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னா இது. ஆனால் முயற்சியே பண்ணாமல் நான் அப்படி ஒன்று இப்படி ஒன்றுனா அது வந்து வேலைக்கே ஆகாது. நான் அதுக்கு வந்து இது பண்ணவே மாட்டேன். ரைட்டா? ஸோ அகெயின் 1806 பெங்கால் வங்கி 1806. இதை நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா நேராக இந்தியா மேப், நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்தியா மேப்பை எடுத்துக்கணும். இந்தியா மேப்பை எடுத்துக்கிட்டு இந்தியா மேப்பை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து நோட்ஸ் எடுக்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, மேப்பை வச்சு எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து நோட்ஸ் மேக் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஏற்கனவே நான் வந்து சொல்லியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்தியா மேப்பை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா நோட்ஸ் வந்து எடுங்க. ஸோ இப்போ நான் வந்து என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு பெங்கால் வங்கி, இந்த இடத்துல பெங்கால் வங்கின்னு வந்து கொடுத்துக்கோங்க. ரைட்டா? ஸோ அடுத்து என்ன சொன்னேன்? ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வங்கி. ஸோ அடுத்து சொன்னது பெங்கால் வங்கி சொன்னேன். அடுத்து பெங்கால் வங்கி 1806, ஹிந்துஸ்தான் வங்கி 1870. ஸோ அப்போ ஹிந்துஸ்தான் வங்கி இந்த இடத்துல நீங்கள் வந்து போட்டுக்கணும். இந்தியா மேப் வந்து போட்டு வச்சுக்கோங்க. ஸோ மேப்பை போட்டு வச்சுக்கிட்டு, ஓகே, இந்தியா மேப் இப்படி போட்டு வச்சுக்கிட்டு சும்மா லைட்டாக இப்படி போட்டு இதில் இப்படி போட்டுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல 1770 ஹிந்துஸ்தான் வங்கி. ஓகே. அடுத்து பெங்கால் வங்கி. இந்த மாதிரி மேப் ஓரியன்டாக நீங்கள் வந்து குறிப்பெடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 1880 பே ஆஃப் பெங்கால் வங்கி, 1840 பாம்பே வங்கி, 1840 பாம்பே வங்கி, 1843 மெட்ராஸ் வங்கி, 1840 மெட்ராஸ் வங்கி. இதை நீங்கள் வந்து தெளிவாக போட்டு வச்சுக்கோங்க. இது ரொம்ப 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 முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் இருக்குது பேங்கிங் செக்டார் அப்படின்னு ஒரு சில பேர், நான் ஏற்கனவே பள்ளி புத்தகத்தை எப்படி படிக்கணும், ஒருங்கிணைஞ்சு படிக்கணும், எல்லா பயிற்சியும் வந்து கொடுத்துறேன். ஸ்கூல் புக்கில் பேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் கிளாஸில் யூனிட் நம்பர் 1, 8ஆம் கிளாஸில் யூனிட் நம்பர் 1. அடுத்து 9ஆம் கிளாஸில் யூனிட் நம்பர் 3, 9ஆம் கிளாஸில் யூனிட் நம்பர் 3. 12ஆம் கிளாஸில் யூனிட் நம்பர் 5, 12ஆம் கிளாஸில் யூனிட் நம்பர் 5. அகெயின் 12ஆம் கிளாஸில் யூனிட் நம்பர் 6. இது பேங்கிங் சம்பந்தமான மிக முக்கியமான விஷயங்கள் இருக்கக்கூடிய யூனிட். ஸோ அகெயின் இங்கே வந்துடுங்க. ஹிந்துஸ்தான் வங்கி 1770, ஓகே. பெங்காலி 806, 840 பாம்பே, மெட்ராஸ் 43. ஓகேவா? ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கணும். நேராக மேப்புக்கு போகிறீங்க, மேப்புக்கு போயிட்டு மேப்பில் இங்கே வந்து வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இது 40 மெட்ராஸு பெங்கால், இந்த இயரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். இந்த இதை வச்சு என்ன பண்ணுவாங்க, பொறுத்துக முறையில் உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேவா?
ஸோ இதுக்கப்புறம் இந்த 3 வங்கி வந்து உருவாக்கியாச்சு, ரைட்டா? நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் அகெயின் இதுல ஆவோத் கமர்ஷியல் பேங்க், ஆவோத் கமர்ஷியல் பேங்க் அப்படிங்கக்கூடிய வங்கி, ஆவோத் கமர்ஷியல் பேங்க் அப்படின்னு ஃபைசாபாத், ஃபைசாபாத்ல ஆவோத் வணிக வங்கி கமர்ஷியல் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குறாங்க. ஓகே, ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கணும். 1881 ஃபைசாபாத்ல ஓகே உருவாக்கப்பட்ட வங்கி. அகெயின் பஞ்சாப் நேஷனல் பேங்க் லாகூர்ல, பஞ்சாப் நேஷனல் பேங்க் லாகூர்ல, ஓகே லாகூர்ல, தமிழ்ல இது ஜூம் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க. 1894ல லாகூர்ல உருவாக்குறாங்க. ஆர்டரை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ரைட்டா? ஸோ அகெயின் இது வந்து முடிச்சாச்சு. ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இதோட தலைமையகம் மும்பையில் இருக்கு. ஆர்பிஐ வங்கியின் தலைமையகம் எங்க இருக்குன்னா மும்பையில் வந்திருக்கு. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவின் தலைமையகம் மும்பையில் இருக்கு. இது வந்து எந்த வருடம் உருவாக்குனாங்க அப்படின்னா, எந்த வருடம் உருவாக்குனாங்க அப்படின்னு எடுத்தீங்கன்னா 1935 ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி, ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி 1935ல இது வந்து உருவாக்குனாங்க. எவ்வளோ கோடி ரூபா முதலீடு அப்படின்னா 5 கோடி ரூபா முதலீடு. 5 கோடி ரூபா முதலீட்டுல ஏப்ரல் 1 1935ல இந்த வங்கி மெயினா வந்து உருவாக்குனாங்க. ஓகே, இந்த 5 கோடி வந்து என்ன ஆச்சுன்னா 5 லட்சமா ஓகே 100 பேர் என்ன பண்ணுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க. இப்போ நான் 5 லட்சம் போடுறேன், நீங்க 5 லட்சம் போடுறீங்க, அந்த மாதிரி 100 பேர் போட்டு 5 கோடி ரூபா. அது வந்து ஈக்குவலிட்டி ஷேரிங் அப்படின்னா இதோட ப்ராஃபிட்டை என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த 100 பேரும் என்ன பண்ணுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க. ஓகே, இந்த மாதிரி என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 5 லட்சம் ஈக்குவலிட்டி முறையில் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஷேரிங் மெத்தடில் இது பண்ணாங்க, ரைட்டா? 100 ரூபா வச்சு 5 லட்சம் பேர் முதலீடு வந்து பண்ணி இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து உருவாக்குனாங்க. இதுல நீங்க தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது 5 கோடி ரூபா முதலீடு, ஏப்ரல் 1ஆம் தேதி 35ல உருவாக்குனாங்க. இது மட்டும் பாத்தீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எப்போ வந்து தேசியமயமாக்கப்பட்டது, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எப்போ தேசியமயமாக்கப்பட்டதுன்னா ஜனவரி 1 1949, ஜனவரி 1 1949. ஓகே, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுல அடுத்து நீங்க ஸ்கூல் புக்ல ஒரு சில இடங்கள்ல வந்து இருக்கும் ஆர்பிஐயோட கவர்னர் லிஸ்ட், ஆர்பிஐ கவர்னர். ஓகே, ஸோ இது என்ன பண்ணுங்க, விக்கிபீடியாவில் எக்ஸ்ட்ரா வந்து தேடிக்கோங்க. ஒரு சில விஷயம் விக்கிபீடியாவில் எடுக்கணும், ஒரு சில விஷயம் ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து எடுக்கணும், ஒரு சில விஷயம் இந்தியா இயர் புக்கில் வந்து எடுக்கணும். இந்த தேடக்கூடிய ஸ்கில்ல நீங்க வந்து வளர்த்துக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப இருக்கிறவரு எந்த இயர்ல அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. சக்சிகானந்த தாஸ், சக்சிகானந்த தாஸ் வந்து பாத்தீங்கன்னா 12 டிசம்பர் 2018, 12 டிசம்பர் 2018 ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கவர்னரா அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டார். ஓகே, ஸோ இதுல இந்த மாதிரி லிஸ்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் யார் இருந்தா 35ல இருந்து 37 வரைக்கும், 37ல இருந்து 35 வரைக்கும் ஸ்மித், நோட் பண்ணிக்கோங்க, ஸ்மித், சர் ஆர்ஃபோன் ஸ்மித், ஆர்பிஐ வங்கியோட ஃபர்ஸ்ட் கவர்னர். இந்த ஆர்டரை எழுதிக்கோங்க 35ல இருந்து 37 வரைக்கும். ஓகே, அதுக்கப்புறம் நான் சொல்றத மட்டும் பாருங்க. 47ல இருந்து 43 வரைக்கும் தேஷ்முக், 3வது ஆர்பிஐ கவர்னர். 47ல இருந்து 43 வரைக்கும் தேஷ்முக். அப்போ கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, எந்த சுதந்திர காலத்துல உங்களுக்கு சுதந்திர காலத்துல யாரு ஆர்பிஐ கவர்னரா இருந்தா, இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் யாரு சொல்லுங்க பார்ப்போம்.
இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் தமிழ்நாட்டுக்காரர். ராஜாஜி ராஜகோபாலாச்சாரி. இதே மாதிரி சுதந்திரம் பெறும்போது இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட தலைவர் யாரு? சுதந்திரம் பெறும்போது இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட தலைவர். வெரி குட் நித்யா, வெரி குட். கிருபாலினி. ஓகே, இப்படிதான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்திருக்கும். சுதந்திரம் பெறும்போது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் யாரு? சுதந்திரம் பெறும்போது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ராமசாமி. வெரி குட், நல்லா படிச்சிருங்க. வெரி குட், வெரி குட். ஓகே, அவ்வளோதான். ரைட்டா? இந்த மாதிரி நீங்க லிங்க் பண்ணி படிக்கணும். அப்போ ஆர்பிஐ வங்கியோட கவர்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேஷ்முக் அப்படிங்கிறவர். ரைட்டா? இது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்து முக்கியமானது மட்டும் சொல்றேன், எல்லாம் நீங்க படிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் 1991 எல்பிஜி ரிஃபார்ம் இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து படிப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பாருங்க, மன்மோகன் சிங் இந்தியாவோட ராஜ்யசபாவில இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் இருக்காரு இல்லையா? 82 to 85 82 to 85ல ஆர்பிஐயோட கவர்னரா இருந்திருக்காரு. ஓகே, அடுத்து வாங்க. 91 ரிஃபார்ம். 91ல எல்பிஜி ரிஃபார்ம் அப்படின்னு ஒன்று வந்துச்சு. ஓகே, நம்ம என்ன பண்ணோம்னா தனியார் மயம், உலகமயம், தாராளமயக்கல் கொள்கையெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணோம். 1991ல எல்பிஜி ரிஃபார்ம். ஓகே, அப்போ ஆர்பிஐ கவர்னர் யாருன்னு கேட்பாங்க. வெங்கட்ராமன். வெங்கட்ராமன். ஓகே, பார்த்துக்கோங்க. நான் என்ன சொல்லி கொடுக்குறேனோ அதை மட்டும் பார்த்தீங்கன்னா போதும், எக்ஸ்ட்ரா நீங்கள் ஃபோக்கஸே பண்ண வேண்டாம். அடுத்து பாருங்க, இந்த ஒய்வி ரெட்டி. ஒய்வி ரெட்டி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாரு. இவரை பற்றி இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். இந்த ஒய்வி ரெட்டி எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2003 இருந்து 2008 வரைக்கும். ஓகே, ஒய்வி ரெட்டி. ஓகே, இவர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒய்வி ரெட்டி சார்ந்தது. ஸோ இதே மாதிரி அடுத்து ஃபினான்ஸ் கமிஷன்ஸ் நம்ம வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம். அது அப்போதும் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு கவர்னர் சார்ந்த ஒய்வி ரெட்டி 2003 இருந்து 2008. அடுத்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒய்வி ரெட்டிக்கு அப்புறம் சுப்புராவ். 2008 to 2013. தமிழ்நாட்டோட ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் யாரு? 1920ல தமிழ்நாட்டோட ஃபர்ஸ்ட் நேருவா? ஃப்ளோரா? தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் கிடையாது. தப்பாதுல்ல, சூப்பர் ஆயுளுன்னு ஒருத்தர். அப்போ இதெல்லாம் லிங்க் பண்ணிக்கோங்க, சூப்பராவ். ஓகே, அப்படி லிங்க் பண்ணி படிக்க ஜாலியாக இருக்கும். ஓகே, சூப்பராவ் அப்படின்னு பார்த்துட்டோம். அடுத்து இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிறதுல முன்னாடி இருந்தது ரகுராம் ராஜன். முன்னாடி ரகுராம் ராஜன் இந்தியாவோட இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், அந்நிய செலவாணிக்கான உலக நாட்டு அமைப்பு வந்து இருக்கு. அதனுடைய தலைமை பொருளாளராக இருக்கக்கூடிய சீஃப் எக்கனாமிக் அட்வைசராக வந்து இருப்பார், சீஃப் எக்கனாமிஸ்டாக வந்து இருப்பார். அது வந்து பார்த்தீங்கன்னா ரகுராம் ராஜன் தான். இந்த ரகுராம் ராஜன் எந்த கல்லூரியில் இப்போ ப்ரொஃபஸராக இருக்காரு அப்படின்னு நடப்பு நிகழ்வில் வந்து கேட்பாங்க. சிக்காகோ யூனிவர்சிட்டியில் இந்த இருக்கு இல்லையா, ரகுராம் ராஜன் ஆர்பிஐ வங்கியோட கவர்னர். ஓகே, ஸோ அதே மாதிரி இவர் ஆர்பிஐ வங்கியோட 23வது கவர்னர். 23வது கவர்னர். அதே மாதிரி 2003 இருந்து 2006 வரைக்கும் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், உலக லெவலில் பன்னாட்டு நிதியத்தோட தலைமை பொருளாதார நிபுணர் தலைவராக வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்காரு. இப்போ இவர் அமெரிக்காவில் சிக்காகோ யூனிவர்சிட்டியில் எக்கனாமிக்ஸ் வாத்தியாரா ப்ரொஃபஸராக வந்திருக்கிறார். அந்த கொஸ்டின்ஸாக வந்து கேட்பாங்க. சிக்காகோ மாநாட்டில் விவேகானந்தர் எப்போ பேசினாரு?
சிக்காகோ மாநாட்டில் எப்போ பேசினாரு? சகோதரர்களே, சகோதரிகளே அப்படின்னு வந்து பேசினார் இல்லையா? அது எப்போ? கரெக்டா சொல்லுங்க அப்போ. 1963. விவேகானந்தர் 1893. நிறைய பேர் 93, 92, 93 இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், ரைட்டா? இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட சீஃப் எக்கனாமிக் அட்வைசர். இது வந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒன்று. இப்படிதான் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். அப்போ எது தேவையோ ஸ்கூல் புக்கை கண்டிப்பா வந்து படிக்கணும். அது கூடவே நான் சொல்லக்கூடிய வந்து படிக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 24வது தலைவர் உர்ஜித் படேல். உர்ஜித் படேல். உர்ஜித் படேல். அப்போ 500 ரூபா 1000 ரூபா நோட்டு யார் இருக்கும்போது வித்ரா செய்யப்பட்டதுன்னு கேட்பாங்க. அது யாரு? உர்ஜித் படேல் இருக்கும்போது தான் 500 ரூபா 1000 ரூபா நோட்டு வித்ரா செயலிழக்க செய்யப்பட்டது. அப்போ செயலிழக்க செய்யப்பட்டது அப்படின்னு வந்து கேட்கும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா இன்னும் ஒரு சில விஷயங்கள் வந்திருக்கு. 500 ரூபா 1000 ரூபா எப்போ வித்ரா பண்ணாங்க அப்படின்னா நவம்பர் 8. இந்த டேட்டை நோட் பண்ணிக்கோங்க. 500 ரூபா 1000 ரூபா வித்ரா பண்ணப்பட்டது நவம்பர் 8. ஓகே. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இந்தியா இயர்புக்கில் உள்ள கண்டென்ட். இந்தியா இயர்புக்கில் உள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட் ரொம்ப முக்கியமான கண்டென்ட், பார்த்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி எப்பப்பெல்லாம் கரன்சி வந்து வித்ரா பண்ணாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வரக்கூடிய வகுப்பில் உங்களுக்கு வந்து தெளிவாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த நவம்பர் 8, 2016 இது பண்ணாங்க. உர்ஜித் படேல் யாராக இருந்தார்? ஆர்பிஐ கவர்னர் இருந்தார். ஸோ இது உங்கள் எல்லாராலையும் இந்த மாதிரி வந்து படிக்க முடியும். இதுக்கு நான் இப்போ லிங்க் பண்ணுறேன்ல, இது மட்டும் போதும், இது மட்டும் போதும், விக்கிபீடியாவில் எதை படிக்கணும், ஸ்கூல் புக்கில் எதை படிக்கணும், இப்படி ஒரு ஒரு அமைப்பு வந்து இருக்குது. இதை நான் வந்து தனியாக காப்பி பண்ணி நோட்ஸாக போட்டு இது என்னோட நோட்ஸு நான் உருவாக்குனது அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு இஷ்டம் இல்லை. நீங்கள் ஒவ்வொருத்தரும் குளத்தை வந்து காமிச்சாச்சு, உங்களுக்கு பிடிச்ச மீனை பிடிக்கிறதுக்கு தூண்டிலும் வந்து கொடுத்தாச்சு. உங்களுக்கு தேவையில்லாமல் யூடியூப், டெலகிராம்னு டயத்தை வந்து ஸ்பெண்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக ஸ்ட்ரக்சராக ஃபார்மட்டாக படிங்க. ஈஸியாக அசால்ட்டாக கிளியர் பண்ணி போயிட்டே வந்துருக்கலாம், ரைட்டா? அடுத்தது வந்து பார்ப்போம். சக்திகாந்த் தாஸ். ஸோ இவர் என்ன சொன்னேன், 12 டிசம்பர்லேருந்து இப்போ வரைக்கும் வந்திருக்கிறார். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சம்பந்தமான விஷயங்களை வந்து பார்த்துட்டோம். அடுத்து பார்ப்போமா? அடுத்து ஒவ்வொன்றா பாருங்க. அப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கவர்னர் யாருன்னு சொன்னேன் உங்களுக்கு? சுமித். சுதந்திரம் பெறும்போது ஃபர்ஸ்ட் கவர்னர் யாரு? தேஷ்முக். தேஷ்முக். ஓகேவா? ஸோ இது நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய மிக முக்கியமான தகவல். ஸோ அடுத்தது வந்து பார்ப்போம். ஓகே. அடுத்தது இப்போ ரூபாய் நோட்டு யார் யாரெல்லாம் என்னென்னலாம் வெளியிடுவாங்க. ஸோ இந்த மினிமம் இந்த கீவேர்டை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீவேர்டு வந்து இருக்கு, மினிமம் ரிசர்வ் சிஸ்டம். மினிமம் ரிசர்வ் சிஸ்டம். இந்த மினிமம் ரிசர்வ் சிஸ்டத்தை பொறுத்தான் குறைந்தபட்ச இருப்பு தொகை. குறைந்தபட்ச இருப்பு தொகை. இந்த குறைஞ்சபட்ச இருப்பு தொகையை பேஸ் பண்ணி தான், இந்த குறைஞ்சபட்ச இருப்பு தொகையை பேஸ் பண்ணி தான் நோட் அடிப்பாங்க. எப்படி குறைஞ்சபட்ச இருப்பு தொகை அப்படின்னா என்ன பண்ணணும்னா 200 கோடி. 200 கோடி என்ன பண்ணணும்? இந்த குறைஞ்சபட்ச இருப்பு தொகை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1957. குறைஞ்சபட்ச இருப்பு தொகை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1957. இதுல மொத்தம் 200 கோடி. இந்த 200 கோடியில கோல்டு தனியா, கோல்டு தனியா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ். ஓகே, அந்நிய செலவாணி. இது என்ன அந்நிய செலவாணி அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இப்போ அந்நிய செலவாணி அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இப்போ நீங்க
இதோட கான்செப்ட் நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கணும், ரைட்டா? இந்த அந்நிய செலவாணியை பற்றி அடிக்கடி உங்களுக்கு நியூஸ் பேப்பர் இதெல்லாம் வந்து வரும், அதை நான் வந்து தெளிவுபடுத்திடுறேன். அந்நிய செலவாணினா என்ன? இப்போ நீங்கள் என்ன பண்ணுவோம், நான் வேர்ல்டு மேப்பை எடுத்துக்கிறேன். வேர்ல்டு மேப்பை எடுத்துட்டு நான் வந்து உங்களுக்கு மேப்பை வச்சு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு சூப்பராக வந்து புரியும், ரைட்டா? வேர்ல்டு மேப்பை நம்ம வந்து எடுத்துக்கிடுவோம். அந்நிய செலவாணி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன், அப்புறமா கால் பண்ணுங்க. ஓகே, ஸோ அந்நிய செலவாணினா என்ன அப்படிங்கிறத நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்து வேர்ல்டு மேப். இப்போ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இந்தியா வந்து இந்தியாவோட லொக்கேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. இங்கே அமெரிக்கா இருக்குது, இங்கே சைனா இருக்குது, இங்கே ரஷ்யா இருக்குது, ரைட்டா? நாம் வந்து ட்ரேடு பண்ணுவோம், என்ன பண்ணுவோம், வணிகம் பண்ணுவோம். இப்போ இந்தியாவில் இருந்து என்ன பண்ணுவோம்னா அமெரிக்காவுக்கு சர்வீஸ் செக்டார், மூன்றாம் நிலை தொழில், பிபிஓ கால் சென்டர் வந்து சொன்னேன். பிபிஓ கால் சென்டர் இந்தியாவில் இருந்து என்ன பண்ணுவோம், அமெரிக்காவுக்கு நம்ம வேலை செஞ்சு வந்து கொடுப்போம். அப்போ அமெரிக்காக்காரன் என்ன பண்ணுவான்னா நமக்கு டாலரை வந்து கொடுப்பான், டாலரை வந்து கொடுப்பான், ரைட்டா? ஸோ இந்த மாதிரி உலக நாட்டில் இந்தியாவில் இருந்து இங்கே துபாய் இருக்குது. துபாயில் என்ன பண்ணுவோம், துபாய்க்கு அரிசி எக்ஸ்போர்ட் பண்ணுவோம், ரைஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். அந்த ரைஸுக்கு அவன் என்ன பண்ணுவான், டாலரை வந்து கொடுப்பான். இந்த மாதிரி உலக நாட்டு வணிகங்கள் மேக்சிமம் டாலரை பேஸ் பண்ணி தான் வந்து இருக்கும், ரைட்டா? இப்போ நமக்கு என்ன ஆகுது, இன்கம் வந்து வருது, இன்கம் வந்து வருது. இப்போ ரைஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், ரைட்டா? ஸோ இந்த மாதிரி விஷயங்களால நமக்கு வருவாய் வந்து வருது. இப்போ அமெரிக்காவுக்கு சர்வீஸ் செக்டாரில் வேலை செய்கிறோம், அப்போ நமக்கு இப்போ அமெரிக்கா அந்த மாதிரி வர்த்தகம் பண்ணுறதுனால $100 இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்மகிட்ட $100 இருக்கு. இப்போ அந்நிய செலவாணியோட வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா $100 அப்படிங்கிறது வேல்யூஸ். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா $100 அந்நிய செலவாணி வந்து இருக்கு. இப்போ $100 கையில் இருக்கு. இப்போ நமக்கு வந்து ஆயில் வந்து வேணும், எண்ணெய் வந்து வேணும். அப்போ என்ன பண்ணுவோம், உலக நாடு இங்கே இருக்கக்கூடிய கல்ஃப் கண்ட்ரீஸ்லேருந்து என்ன பண்ணுவோம், இந்தியாவுக்கு இறக்குமதி பண்ணுவோம். அமெரிக்காவிலேருந்து செயில் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இறக்குமதி பண்ணுவோம். அப்போ நாம் என்ன பண்ணணும், இங்கே இருக்கக்கூடிய கையிருப்பு காசை அவனுங்களுக்கு வந்து கொடுக்கணும். இப்போ அந்த ஆயில் கொடுக்கறதுனால நமக்கு ஒரு பேரல் $120 வந்து ஆகுது, $120 ஆகுது. இப்போ எக்ஸ்ட்ரா நம்ம கையில இருந்து எவ்வளோ டாலர் போகுது, $20 ஷார்ட்டேஜ், $20 ஷார்ட்டேஜ். $20க்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்று என்ன பண்ணணும்னா வெளிநாட்டுக்கு திரும்ப ஏற்றுமதி பண்ணணும், ரைஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறது, அமெரிக்காவில் வேலைவாய்ப்பு நம்ம இந்தியன்ஸ் வந்து அதிகமாக வந்து பெறுறது, அவங்க வேலைவாய்ப்பை பெறுறது, வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணால் தான் நமக்கு வந்து இந்த $20 அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கூடும். இப்போ நிறையா நம்ம வந்து இப்போ வந்து கடன் கொடுக்க வேண்டியிருக்கு, நம்ம கையில் வந்து காசு இல்லை, எல்லாமே அக்கௌண்ட் வந்து டாலரில் மைனஸாக போகுது அப்படின்னா நமக்கு வந்து யார் சப்போர்ட் பண்ணுவான்னா IMF. ஓகே, IMF அப்படிங்கிறது எப்பெல்லாம் நம்ம இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம், இதான் வந்து பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். வெளிநாட்டுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய கடனுடைய கையிருப்பு, வணிகத்தினால ட்ரேட் பண்ணுறதுனால அதுக்கு IMF வந்து காசு கொடுப்பாங்க, அதுக்கு நம்ம வந்து வட்டி கட்டணும், ரைட்டா? அது ஒரு ப்ராசஸ். இப்போ வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால நமக்கு லாபம், வெளிநாட்டில இருந்து இம்போர்ட் பண்ணுறதுனால என்ன ஆகும், அந்நிய செலவாணி குறையும். அப்போ அந்த அந்நிய செலவாணி கையிருப்பு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்போ நாம் என்ன பண்ணோம்னா அந்நிய செலவாணியை கூட்டுறதுக்கு நிறைய ஏற்றுமதியை ஊக்குவிக்கிறது, வெளிநாட்டு கம்பெனிகளை இந்தியாவில் வந்து அனுமதிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மெயினாக வந்து பண்ணும். ஸோ இதான் வந்து அந்நிய செலவாணி கையிருப்பு. ஸோ இப்போ சப்போஸ் நம்மகிட்ட இந்த $20 இல்லை, இந்த $20 இல்லைன்னா நம்ம என்னன்னா ருபீஸ் கன்வெர்டபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த $20க்கு இப்போ $1ங்கிறது 80 ரூபா, $1 80 ரூபா, $1 80 ரூபா. இந்த $20 என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 1600 ரூபா ஸ்பெண்ட் பண்ணணும். 1500 ரூபீஸ் ஸ்பெண்ட் பண்ணி இதை $20 கன்வெர்ட் பண்ணி என்ன பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா அமெரிக்காவுக்கு நம்ம டாலராக பே பண்ண வேண்டியிருக்கும். அப்போ டாலருடைய மதிப்பு இன்க்ரீஸ் ஆக இந்தியன் கரன்சியோட மதிப்பு கூடுதுன்னு வைக்கக்கூடாது, என்ன பண்ணும், ஸோ இந்தியன் கரன்சியோட வேல்யூ வீக் ஆகும், ஏன்னா அமெரிக்காவுக்கு $1க்கு நம்ம வந்து 80 ரூபா திரும்ப செலுத்த வேண்டியிருக்கு. ஓகே, ஆனால் நம்ம வந்து அங்கேருந்து நமக்கு வந்துச்சுன்னா
இறக்குமதி பண்ணோம்னா லாபம், ஏற்றுமதி பண்ணோம்னா நமக்கு வந்து நஷ்டம். அப்போ இந்த டாலருக்கு இடையான இந்திய ரூபாயின் மதிப்பு ஸ்ட்ராங் ஆகும்போது என்ன பண்ணணும், மேக்சிமம் நம்ம ஏற்றுமதி தான் வந்து பண்ணணும். ஆமா, இப்போ என்ன பண்றோம், இறக்குமதி பண்ணக்கூடிய சூழ்நிலையில நாம வந்து இருந்துகிட்டு இருக்கோம். அப்ப இறக்குமதி பண்ண பண்ண நமக்கு அந்நிய செலவாணியோட கையிருப்பு வந்து குறையும். அப்போ நாம வந்து என்ன பண்ண வேண்டியிருக்கும், ருபீஸை கன்வெர்ட்டிவ்ல வந்து பண்ண வேண்டியிருக்கும். இதனால நம்முடைய அந்நிய செலவாணி கையிருப்பு குறையும், இந்திய பொருளாதாரம் வீழ்ச்சி அடையக்கூடிய சூழ்நிலைகள் வந்து இருக்கு. இதான் நீங்க செய்ய வேண்டிய மெயினான கான்செப்ட். அப்போ இந்த மினிமம் ரிசோர்ஸ் சிஸ்டம் அப்படிங்கக்கூடிய கான்செப்ட் என்னன்னா, நம்ம வந்து ஒரு காமனா 200 கோடி வச்சிருப்போம். அதுல என்ன பண்ணுவோம்னா 115 கோடி தங்கம், 115 கோடி தங்கம், மீதி இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா என்னது, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், அந்நிய செலவாணி வந்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து நோட்டு புதுசா வந்து அடிக்கலாமா வேணாமா அப்படின்னு முடிவு பண்றது எல்லாமே எதை பொறுத்து, 1987ல என்னது குறைஞ்சபட்ச ரிசர்வ் சிஸ்டம். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி தான் கையிருப்பு, இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்றோம், இருப்பு தொகை, குறைஞ்சபட்ச இருப்பு தொகையை பேஸ் பண்ணி தான் நோட்டு வந்து அடிக்கிறாங்க. இது வந்து பேஸு. இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு எக்ஸாம்ஸ்ல கொஷின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கணும். ஓகே, இது வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்து வந்து பாருங்க, இப்போ ஆர்பிஐ பேங்க் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சட்டம் எப்போ வந்துச்சுன்னா 1934. ஆர்பிஐ வங்கி சட்டம் வந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா 1034. இந்த வருஷத்தை நோட் பண்ணிக்கோங்க எல்லாரும். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா உருவாக்கப்பட்டது எப்போ, கமெண்ட் பண்ணுங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா உருவாக்கப்பட்டது தேசியமயமாக்கப்பட்டது, தேசியமயமாக்கப்பட்டது. வெரி குட். அதே மாதிரி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 34, ரைட்டா? என்ன பண்ணலாம், 10,000 நோட்டு வரைக்கும் அச்சிட்டுக்கலாம். ஓகே, 10,000 வரைக்கும் இது பண்ணலாம். காயின்ஸ் நோட்டு வந்து 10,000 வரைக்கும், காயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் காயின்ஸ் வரைக்கும் அடிக்கலாம். ஓகே, ஸோ ரிசர்வ் பேங்கோடைய மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னா வங்கிகளின் வங்கி. ஆர்பிஐங்கிற இந்த கீவேர்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அரசின் வங்கி, ரிசர்வ் பேங்கோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்க்க போறோம். அரசின் வங்கி, ஆர்பிஐ வந்து பாத்தீங்கன்னா அரசின் வங்கி, அரசாங்கத்தின் வங்கி. அப்படின்னா இப்ப ஆர்பிஐ லாபம் கிடைக்கும், லாபம் இன்றிலாம் இருக்காது. அந்த லாபத்தை என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட்டுக்கு ஷேர் பண்ணுவாங்க, அரசுக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க, ரைட்டா? இப்போ வங்கி, இப்போ கவர்மெண்ட் ஏதாவது ரிஃபார்ம்ஸ் வந்து கொண்டு வராங்கன்னா அதுக்கு அவங்க அதுக்கு சொந்த மாதிரி மணி ஃப்ளோ வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஓகே, கவர்மெண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. கவர்மெண்டோடைய கடன், பப்ளிக் டெபிட்ங்கிறது பொது கடன். ஓகே, பட்ஜெட் படிப்போம் அடுத்து. பட்ஜெட் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ 2024 இருந்து 2025 வரைக்கும் பட்ஜெட் வந்து படிப்போம், ரைட்டா? ஃபினான்ஸ் இயர்னு சொல்லுவோம். 2024 ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து 2025 மார்ச் 31 வரைக்கும் இருக்கிறத ஃபினான்ஸ் இயர்னு சொல்லுவோம். இந்த ஃபினான்ஸ் இயர்ல நமக்கு பொது கடன், கொடுக்க வேண்டிய கடன் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கடனை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட்டுக்கு ஒரு சில அட்வைஸ் யார் கொடுப்பா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து கொடுப்பாங்க. அதனால தான் அரசின் வங்கி, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சொல்றோம், அரசின் வங்கி அப்படின்னு வந்து சொல்றோம், ரைட்டா? இதுக்கப்புறம் ஓகே, பப்ளிக் டெபிட்னா நான் வந்து சொன்ன மாதிரி என்ன பண்றோம், நமக்கு அதிகமான கடன் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், பொது கடனுக்காக வெளிநாட்டுல இருந்து கடன் வாங்கணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்து கடன் வாங்குவோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா உங்களுக்கு வந்து தக்க ஆலோசனைகள் கொடுத்து இதை சரி பண்றதுக்கான விஷயங்கள் வந்து பண்ணும். ஓகே, இதே மாதிரி நம்ம ஃபாரின்ஸ்ல இருந்து ஃபண்டு வந்து ரைஸ் பண்றதுக்கு எல்லா சப்போர்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா நிதி உதவிக்கான எல்லா விஷயத்தையும் வந்து இது பண்ணுவாங்க. அடுத்து இருக்கிறதுலே யூபிஎஸ்சியோட கீவேர்ட்ஸ், பேங்கர்ஸ் பேங்க், வங்கிகளின் வங்கி. ஆர்பிஐ வங்கி பார்த்தீங்கன்னா வங்கிகளின் வங்கி. இது என்னன்னா ஆர்பிஐ இருக்கும், அது கீழே
நிறையா பேங்க், பப்ளிக் செக்டார் பேங்கு, ஓகே, லைக் வந்து ஆர்பிஐ, சாரி எஸ்பிஐ, ஓகே, இந்தியன் பேங்கு, இந்த மாதிரி நிறையா வங்கிகள், பப்ளிக் செக்டார், ப்ரைவேட் செக்டார், இதெல்லாம் வந்துடும். இப்போ ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க, ரிப்போ ரேட் அப்படின்னு ஒன்று இருக்குது, ரிவர்ஸ் ரிப்போன்னு ஒன்று இருக்குது. இதை நான் உங்களுக்கு அடுத்து வந்து சொல்கிறேன். இந்த ரேட் மூலமாக என்ன பண்ணுவாங்கன்னா வங்கிகளுடைய மணி ஃப்ளோ கண்ட்ரோல் பண்ணுறது, இது எல்லாமே வந்து பண்ணுவாங்க. ஓகே, இதே மாதிரி வட்டிக்கான, அதை இப்போ கடனுக்கான வட்டி விகிதத்தை வந்து குறைக்கிறது, பேங்க் ரேட்டை குறைக்கிறது, இந்த மாதிரி ஆலோசனைகள் எல்லா வங்கிகளுக்கும் வந்து சொல்லுவாங்க. அதனால தான் இதை வந்து என்ன சொல்லுவோம், கவர்மெண்ட் பேங்கு ப்ளஸ் பேங்கர்ஸ் பேங்க் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேவா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கண்ட்ரோல் தி கிரெடிட்னா பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்துதல். இப்போ வந்து வணிக வங்கி இருக்கு இல்லையா, அதோடைய பணப்புழக்கத்தை லாபம் நோக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா செயல்படுறாங்க அப்படின்னா அதை கட்டுப்படுத்தக்கூடிய விஷயத்த மெயினாக வந்து பண்ணுவாங்க. ஸோ இது இந்த கீவேர்டை மட்டும் நீங்கள் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வெளிநாட்டு வங்கிகளை வெளிநாட்டு ஃபாரின் ரிசோர்ஸ், வெளிநாட்டு ரிசோர்ஸாக வந்திருக்கட்டும், வெளிநாட்டு இது நான் சொன்னேன் இல்லையா, அந்நிய செலவாணி கையிருப்பை கட்டுப்படுத்தக்கூடியது யாருன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னது, அந்நிய செலவாணி. இதை யார் கண்ட்ரோல் பண்ணுவா, உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுறது ஆர்பிஐ தான் கண்ட்ரோல் பண்ணும். எப்படி, இந்த ரிப்போ ரேட், ரிவர்ஸ் ரிப்போ வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, மணி ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுறது, அது மூலமாக என்ன பண்ணுவாங்க, அந்நிய செலவாணியை பாதுகாக்கக்கூடிய விஷயத்த நான் சொன்ன மாதிரி மானிட்டரி பாலிசி, பணவியல் கொள்கை மூலமாக கட்டுப்படுத்துவாங்க. ஸோ அதைத்தான் என்ன பண்ணியிருந்தாங்க, உங்களுக்கு குரூப் 4 எக்ஸாமில் இந்த கொஷின்ஸை உங்களுக்கு வந்து நேரடியாக உங்களுக்கு வந்து கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்கன்னு பார்ப்போமா. இப்போ சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் கவனிங்க. ஓகே, குரூப் 4ல் கேட்கப்பட்ட கேள்வி. பாருங்க, ஆர்பிஐ கண்ட்ரோல் தி சப்ளை ஆஃப் மணி. ஓகே, கண்ட்ரோல் பண்ணுது. அதுக்கப்புறம் அந்நிய செலவாணி பரிவர்த்தனை வீதத்தை நிலைப்படுத்தவும் பணவீக்கத்தினையும் கட்டுப்படுத்தவும். ஓகே, இன்ஃப்ளேஷனையும் கட்டுப்படுத்துகிறாங்க, எக்ஸ்சேஞ்ச் ரேட்டையும் கட்டுப்படுத்துகிறாங்க. அப்போ நான் இங்கே சொன்ன பாயிண்ட்ஸு என்ன பண்ணியிருக்காங்க, நேரடியாக உங்களுக்கு எக்ஸாம்ஸில் வந்து கேட்கப்பட்டிருக்கு. இப்போ சொல்லக்கூடிய கோர் ஐடியாஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும் அப்படிங்கிறத நான் வந்து நம்புகிறேன். ஓகே, அப்போ ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை கண்ட்ரோல் பண்ணுறது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட முக்கியமானது வராது. ஸோ அகெயின் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அரசின் வங்கி, அந்த கீவேர்டு மட்டும் போதும். பொது கடனுக்கான ஆலோசனை சொல்லக்கூடிய அமைப்பு, வங்கிகளின் வங்கி, கடன் வழங்கக்கூடியது, அந்நிய செலவாணியின் பாதுகாவலன் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இதே மாதிரி இந்தியன் கான்ஸ்டியூஷனோட காவலாளி யாரு, இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலன், இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலன் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. வெரி குட். இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும், ரைட்டா. அதுக்கப்புறம் பார்ப்போமா. இப்போ அடுத்து இம்பீரியல் பேங்க். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்த வங்கி திரும்பவும் சொல்லக்கூடியது, முதல்ல ஹிந்துஸ்தான் வங்கி பார்த்தோம், அடுத்து பெங்கால் வங்கி பார்த்தோம், அடுத்து பாம்பே வங்கி பார்த்தோம், அடுத்து மெட்ராஸ் வங்கி பார்த்தோம். தென் 1921ல் இம்பீரியல் வங்கி. நோட் பண்ணிக்கோங்க, இம்பீரியல் வங்கி எப்போ உருவாக்கப்பட்டது, 1921ல். அதாவது முன்னாடி பார்த்தோம் இல்லையா, பெங்கால் வங்கி, பாம்பே வங்கி, மெட்ராஸ் வங்கி, மூணையும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து இம்பீரியல் வங்கி அப்படின்னு உருவாகும். இந்த இம்பீரியல் வங்கி தான் 1955ல் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவாக மாறும். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவா எப்போ மாறும்னா 1955ல் மாறும். எஸ்பிஐ, ஆர்பிஐ வங்கியோட தலைமையகம், எஸ்பிஐ வங்கியோட தலைமையகம் மும்பையில் தான் இருக்கு. ஆர்பிஐ வங்கியோட தலைமையகம், எஸ்பிஐயோட தலைமையகம் மும்பையில் இருக்கு. இது வங்கி சார்ந்த மிக முக்கியமான விஷயங்கள். ஸோ அப்போ வரக்கூடிய எக்ஸாமுக்கு வங்கி சார்ந்தது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் ஒரு சில டேபிள்ஸு, கண்டென்ட்டு இதெல்லாம் வந்து இருக்குது. இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வந்து தமிழில் மொழிபெயர்த்து வந்து கொடுக்குறேன். இந்த இப்போ என்ன சொல்லி கொடுக்குறோமோ இந்த கீவேர்டை மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து போதுமானது. எக்ஸாமில் டைரெக்டாக
இந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இது போக நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்கூல் புக்கில் நீங்கள் பள்ளி புத்தகத்துக்கு வந்து போனீங்கன்னா ஸ்கூல் புக்கில் காமர்ஸ் புக்லேயும் நீங்கள் பேங்கிங் பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி ஸ்கூல் புக்கில் பணம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் வந்துருக்கு ஸ்கூல் புக்கில், ரைட்டா? ஸோ இந்த இருக்கு இல்லையா, ரிப்போ ரேட்டு, கேஷ் டெபாசிட்டு, ஓகே, இது பண கோட்பாடு, இந்த கீவேர்ட்ஸ்லாம் இருக்குது. அது ஒரு சிலதை மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். இந்த மாதிரி வங்கி சம்மந்தமாக இப்போ சொன்னேன் இல்லையா, இதில் ஒரு சில டேட்டா தப்பாக இருக்கும், அதையும் நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டேட்டா தான். ஸோ 12ஆம் வகுப்பில் இதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் படிக்கணும்னு வந்து கிடையாது. முக்கியமாக லெண்டிங் லோனு, ஸோ இந்த புக்கை தாண்டி ஒரு சில விஷயங்கள் கேட்பாங்க, அதுதான் நான் வந்து கொடுத்துருக்கேன். இதையும் ஒரு ரீடு வந்து விட்டுக்கோங்க, ரைட்டா? ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு பக்காவான ஒரு வழிகாட்டல் இதில் வந்து கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து நம்புகிறேன். நம்ம ப்ராப்பர் ஷெடியூல் போட்டு கிளாஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம், ரைட்டா? ஆட்சியர் கல்வி டாபிக்ஸ் படி இதை டெஸ்ட்டு, ஒவ்வொரு டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். குரூப் 4க்கு ப்ராப்பரான பிளானு, கிளாஸு எல்லாமே உங்களுக்கு வந்து பக்காவாக வந்து கிடச்சிட்ருக்கு. இந்த வீடியோஸ் எல்லாமே யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுவேன், அதில் பெற்றுக்கோங்க. டெய்லி ஷெடியூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் டைமிங்கு டெலகிராமில் வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ டெலகிராமில் இல்லாதவங்க டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்கூல் புக்கு 6 to 12 கம்பைல் பண்ணி வந்து கொடுத்துருக்கேன். ஸ்கூல் புக்கு 6 to 12 கம்பைல் பண்ணி வந்து கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் இது பண்ணிக்கலாம். ப்ளஸ் நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து குரூப் 4க்கு நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம். அந்த லிங்க்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அனுப்புகிறேன். ஸோ அந்த லிங்க்கில் டெஸ்ட் பேட்ச் ஷெடியூல்ஸ்லாம் வந்து இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா டெஸ்ட் பேட்ச் விரும்பிங்கன்னா 999 வந்து பே பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் வந்து அனுப்பிச்சிங்கன்னா உங்களை வந்து ஒரு குரூப்பில் வந்து அனுப்புவேன். நீங்கள் வந்து டெஸ்ட் வந்து பெற்றுக்கலாம், ஓகேவா? ஸோ இது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டெஸ்ட் வேணுன்னா மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க, ரைட்டா? ஸோ டெலகிராம் லிங்க்கு நான் வந்து இது பண்ணிட்டேன். ஸோ அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் கிளாஸ் டைமிங் இதெல்லாம் வந்து போடுவேன். ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, ரைட்டா? ஸோ இந்த வீடியோஸு யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இதோட முடிச்சுக்குவோம். தேங்க்யூ. இதோட முடிச்சுக்குவோம். தேங்க்யூ. Thank you, sir. Thank you, sir.